Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாமக்கல்லில் முட்டை விலை ₹6.75 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் அது குறித்து தமிழ்நாடு கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் சுந்தர் ராஜனுடன் நமது செய்தியாளர் முகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இந்த கோழி பண்ணைகளில் சுமார் 8 கோடி கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 8 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்ட முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டம் மற்றும் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இப்போ கடந்த ஆண்டில் ₹6.40 அதிக விலையாக இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு ₹6.75 வரை முட்டை விலை உயர்ந்து வருகிறது. இப்போ இதற்கான காரணம் குறித்து நம்மளோட கோழிப்பண்ணை உற்பத்தியாளர் சங்க செயலாளர் சுந்தரராஜன் இணைஞ்சிருக்கார். அவங்ககிட்டே கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என்ன? இப்போது ₹6.75 தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது முட்டை ஒரு வறட்சி மறுபடியும் இப்பொழுது ஒரு கடுமையான வெயிலினால் ஒரு 10 முதல் 15% முட்டை உற்பத்தியும் குறைந்துள்ளது. காரணம் மறுபடியும் வெயில் இப்போ ஆரம்பித்து விட்டது. மேலும் இந்த வட மாநிலங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதனால் மீன் வரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் அதே போன்று மீன் வரத்து குறைந்துள்ளதால் முட்டையினுடைய நுகர்வு அதிகமாக இருக்கின்றது. முட்டை தேவை அதிகமாக இருக்கின்றதனால் இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம். எல்லாற்றுக்கும் மேலாக கடுமையான தீவன மூலப்பொருளுடைய விலை உயர்ந்துள்ளது. சோயா ஒரு ₹32 ஒரு கிலோ இருந்த விலை இப்பொழுது ₹68 அப்படியே டபுள் மடங்கு உயர்ந்துள்ளது. மக்காச்சோளம் ஒரு ₹19 முதல் ₹20 இருந்த மக்காச்சோளம் ஒரு கிலோ இன்று ₹28 உயர்ந்துள்ளது. டீசல் விலை உயர்ந்ததன் காரணமாக எங்களுக்கு வாடகையும் உயர்ந்துள்ளது. ஆனால் தீவனத்தினுடைய மூலப்பொருளுடைய விலை சுமார் ஒரு 50 மடங்காக எங்களுக்கு உயர்ந்துள்ளது. 50% உயர்ந்துள்ளது. அதனால் இந்த முட்டை விலை ₹6.75 குறையாமல் ₹7 வரை முட்டை விற்றால்தான் இந்த கோழிப்பண்ணையை நாங்கள் ஆரோக்கியமாக நடத்த முடியும். இந்த விலை ஏற்றம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் உள்ள அனைத்து மண்டலங்களையும் நாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த விலை தினமும் நிர்ணயம் செய்கின்றோம். ஹைதராபாத்தில் பார்த்தால் இப்பொழுது ₹7 விற்கின்றன. ₹7.50 வரை மைசூரில் முட்டை விற்கின்றன. மற்ற அண்டை மாநிலங்களில் நம்மை விட முட்டை விலை உயர்வாகத்தான் உள்ளது. சத்துணவிற்கு வாரம் ஒன்றுக்கு 2 கோடி முட்டை நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விலை உயர்வு என்பது ஒரு ₹7 வரை நாங்கள் உயரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த அளவில் விற்றால்தான் நாங்கள் பண்ணையை தொடர்ந்து நடத்த முடியும். தற்போது இந்த முட்டை விலை ₹7 வரை உயரும் என கூறியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த முட்டை விலை காரணமாக தற்போது ஏற்றுமதி எந்த அளவுக்கு இருக்குங்க? ஏற்றுமதி நாள் ஒன்றுக்கு ஒரு 10 முதல் 15 லட்சம் முட்டை தான் இப்பொழுது மற்ற நாடுகளுக்கு செல்கின்றன. பெரிதாக ஏற்றுமதி எதுவும் செல்லவில்லை. இதனால் நம்ம உள்நாட்டு தேவைகளே அதிகமாக இருப்பதால் இந்த விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கடும் வெப்பம் காரணமாகவும் கோழி தீவன மூலப்பொருட்கள் அதிக விலை உயர்வு காரணமாகவும் தொடர்ந்து முட்டையின் விலை உயர்ந்து கொண்டே வருவதாகவும் மேலும் அதிக விலை உயரக்கூடும் என கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து முகேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.